is another episode of Cook with Mom. எனக்கு சத்தியமா இந்த குக்கிங் பத்திலாம் தெரியவே தெரியாது, நல்லா திங்க மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறதுனால. இதுல என்ன பெருமை? இதுல என்ன பெருமை? இதான மிக்ஸி. ஆமா. ஓகே. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. சிரிக்கறடி. கர 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 கர. A few moments later. நான் அரைச்சது ரொம்ப முக்கியம். சற்று ஒரு ஏலக்காயை உள்ளே போட்டு சொல்லமாமா கொள்றது. என்னமோ நானே பண்ற மாதிரி வந்து பேசுறேன் பாத்தீங்களா? எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? சோ எங்க கேமரா ப்ரோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறாரு. அம்மா சொல்லுங்க. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். நான் வெறும் வயித்தோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. ஆஹா வந்துட்டாயா வைப்ரேஷன். Hey guys, love you for watching Vibe with Paru. This is another episode of Cook with Mom. So இதுதான் எங்க அம்மாவுடைய ஆஸ்தான கிச்சனு. கிச்சன்லாம் இப்போ எங்களால சுத்தி காட்ட முடியாது, ஏன்னா கிளீனா இல்ல. பட் உங்களுக்கு நாங்க காட்டணும்னு நினைக்கிறது என்னம்மா? இந்த திரட்டு பால் எனக்கு பிடித்தமானது. இந்த இதுதான் இன்னைக்கு நான் பண்ண போறேன். அதுல வந்து ஒரு பாக்கெட் பால். இரு இந்த திரட்டு பால் தான் முதல்ல என்னன்றத சொல்லிரு. அது ஒரு இனிப்புமா? உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாதுல்ல. கைஸ், ஆக்சுவலி இந்த திரட்டு பால் அப்படிங்கிறது வந்து குறிப்பா எங்க ஃபேமிலியில வந்து பண்ற ஒரு ஸ்வீட். இப்ப எல்லாரும் அதை பார்த்துட்டு வந்து இது அல்வா அப்படி நீங்க நினைக்க கூடாது. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இன்கிரிடியன்ஸ்லாம் நாங்க யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி எங்க கம்யூனிட்டில எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. சோ அதத்தான் நாங்க உங்களுக்கு பண்ணி காட்ட போறோம். So let's get started. இது திரட்டு பால். இது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டப்படுவாங்க. இதுக்கு வந்து தேங்காய் ரொம்ப முக்கியம், பாசிப்பருப்பு ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு பாக்கெட் பால் இங்க இதுல போட்டிருக்கிறேன், அது சுண்ட வச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மண்டவெல்லாம் அந்த ஒரு பாக்கெட்டுக்கு 1/4 படி. அதுக்கு அடுத்து ஒரு முறி தேங்காய் திருகி வச்சிருக்கிறேன். அப்புறம் பாசிப்பருப்பு 100 பாசிப்பருப்பு அதை வறுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து 150 நெய் வேணும். இப்ப நான் 50 எடுத்து வச்சிருக்கேன், பக்கத்துல நெய் இருக்கு, அப்புறம் நான் 100 ஊத்திக்குவேன். இதுதான் இந்த அளவு. இதுதான் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த அளவு தான் அந்த ஒரு பாக்கெட் பாலுக்கு இதுதான் அளவு. அந்த அளவு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சோ இப்ப அளவெல்லாம் வந்து அவங்க எங்க அம்மா சொல்லியாச்சு. இப்ப அடுத்து வந்து செய்முறைக்குள்ள வந்து போயிடலாம். எனக்கு சத்தியமா இந்த குக்கிங் பத்தி எல்லாம் தெரியவே தெரியாது, நல்லா திங்க மட்டும் தான் தெரியும் அப்படிங்கறதுனால. இதுல என்ன பெருமை? இதுல என்ன பெருமை? ஃபர்ஸ்ட் என்னம்மா பண்ணணும்? இப்ப பாலை வந்து இப்ப காய்ச்சிட்டேனா? இப்ப இந்த காய்ச்சி இருக்கேன். இதுக்குள்ள என்ன இப்படி கருப்பா இருக்குன்னு நினைக்காத. முதல்ல வச்சது வந்து கொஞ்சம் அப்படியே வத்திருச்சு, அதனால கூட கொஞ்சம் பால் ஊத்திருக்கேன். வத்துனால அது நல்லா சொந்த நல்லா. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த பாசி பருப்பை இதையும் போட்டு அரைச்சிட்டு வா. இந்த ஸ்டாம்ப பூரா கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங் வாங்கிட்டு வா. இல்ல நானே அரைக்கிறேன். எல்லாம் புதுக்குன்னு வந்தோடனே வேலையை கொடுத்துட்டு இப்ப இந்த பாசி பருப்பையும் இதையும் போட்டு அரைக்கணும். ஆமா, அரைக்கிறேன். நானே அரைக்கிறேன் மக்களே. வாங்க அப்படியே வாங்கல நீங்க. இதானமா மிக்ஸி? போடு, இதுல போடு. இதான மிக்ஸி? ஆமா. ஓகே. பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இதுல போட்டுறேன். அது போடணும். அடுத்து வந்து அது போடணும். எப்பா குக்கூத்து கோமாளிலேயே நீங்க பாத்திருப்பீங்க எந்த அளவுக்கு எனக்கு வந்து குக்கிங் தெரியாது. தண்ணி கொஞ்சம் விடணும். தண்ணி வேற விடணுமா? எல்லாத்தையும் எங்க ஆத்தா கரெக்டா எடுத்து வச்சிருக்கா. எப்படி ஊத்தணும்? விட்டுரு. எல்லாத்தையும் ஊத்திடுவா? போதும். போதுமா? நல்லா மையா அரைக்கணும். மையா அரைக்கணும் போல இருக்கு. சோ எஸ், கடவுளே இந்த திரட்டு போல ஒழுங்கா வரணும். நான் வந்து எல்லாத்தையும் பண்றேன், இன்கிரிடியன்ஸ் எல்லாம். ஓகே, போட்டு சுவிட்ச் போட்டா கிரைண்டர் ஆன் ஆகுது. சரி, ஓகே. இதுக்கு தான் ரெண்டத்தையும் ஒரே இடத்துல வைக்க. சிரிக்கறடி. கர 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 கர. A few moments later. அந்த பாசி பருப்பு நல்லா மிக்ஸில போட்டு நைஸா அரைச்சிருக்கேன். நைஸா அரைக்கிறத இப்ப இதுல நான் அரைச்சது ரொம்ப முக்கியம். நான் சுவிட்ச் போட்டு அரைச்சது. அத போட்டு சுவிட்ச் போட்ட லட்சணம். இப்ப இதுல ஊத்து. ஓகே, ஊத்துறேன். இருமா நான் பண்றேன்மா. சோ இப்போ ஆல்ரெடி இருக்கிற அந்த பால்ல வந்து நாங்க இந்த தேங்காவையும் அப்புறம் அந்த என்னமோ ஒண்ணு போட்டோம்ல, அதையும் வந்து பாசி பருப்பு நல்லா வலிச்சு போடு. வலிச்சு போடுறதா? கைட்டு வலிச்சு போடு. என்னடா அந்த வீட்ல வேலைக்கு செஞ்சு 1/2 மணி நேரம் ஆகல, ஆளாளுக்கு இந்த பாடு படுத்துறீங்க.
இப்ப அடுத்த நெய் எடுத்துக்கோ. நெய் இந்த 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 கிண்டுற மாதிரி வேலையெல்லாம் அந்த நெய்யை ஊத்தப்பா. ஓகே. சோ இது இப்படி கைஸ் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நெய் கிண்டிட்டே இருக்க என்ன பண்ணோம்னா அடுத்து இது என்னதுமா நெய். நெய் ஓகே. அந்த 50 நெய் 50 நெய்யை வந்து இப்ப அப்படியே ஊத்திருங்க மக்களே. ஊத்துவான். சத்தியமா திரட்டுப்பால் இப்பதான் இப்படி பண்றாங்கன்றதே எனக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தின்னுட்டு தான் இருப்பேன். அவ்வளவுதாங்க. இது இப்ப பாக்குறதுக்கே ஒரு 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 மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க எப்படி மாறுதுன்னு. ஓகே. இத இப்ப ஃபுல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுமா? கிண்டனா அந்த மண்டவளத்தை கொஞ்சம் கொஞ்சமா போடணும். கொஞ்சம் கொஞ்சமா போடணும் மண்டவளம். அந்த மண்டவளத்தை காட்டிடு அப்படி. ஓகே. சோ கைஸ் இருக்கிற இந்த மண்டவளத்தை இப்பவே போட்டுருவோமா? அப்படியே போட்டுக்கிட்டே வா. ஓகே. சோ இந்த மண்டவளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே போட்டுடலாம். போட்டுடலாம். போட்டுட்டே இருக்கணும். சோ மண்டவளம் தான் அதிகமா போடுறோம். ஆமா மண்டவளம் தான். அந்த ஒரு பாக்கெட் பாலுக்கு இந்த மண்டவளம் அது ஒரு காப்படி. ஓகே. இந்த ப்ராசஸ் எங்க அம்மா பண்ணி நான் பாத்திருக்கேன். இந்த திரட்டு பால் பண்ணும்போது இப்படி இப்படி கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பா. அதேதான். சோ யா இத வந்து இப்படி கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மக்களே. எப்படிதான் வந்து இந்த குக்கிங் எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. நானும் ட்ரை பண்ணேன் கொஞ்சம் லைட்டா. ஆனா சத்தியமா வரல. ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன், அது வந்து தீஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு மேகி பண்ணேன், அது பாக்குறதுக்கு மேகி மாதிரியே இல்ல. மேகி கூட எனக்கு ஒழுங்கா வைக்க தெரியல. சோ இந்த மண்டவளத்தை வந்து அப்படியே கட் பண்ணி நீங்க கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த திரட்டு பால்ல மெயினா அதுதான் கிண்டுறதா. கிண்டிக்கிட்டே இருக்கணும். எஸ். கை வலிக்காம கிண்டணும். ஆமா கை வலிக்காம கிண்டிட்டே இருக்கணும். இப்ப ஸ்லிம்ல தானமா வச்சிருக்க? ஆமா ஸ்லிம்ல இருக்கட்டும். அப்புறம் படக்குன்னு தீஞ்சிரும். ஆமா. சோ ஸ்லிம்லயே இருக்கணுமா, இல்லாட்டினா டக்கு டுப்புன்னு ஏதோ தீஞ்சிரும் போல இருக்கு. சோ யா இதை கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லாருமே. திரட்டு பால். இப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எங்க அம்மா நெய் வந்து ஊத்துறாங்க. ஒரு 50 நெய் இப்ப ஒரு 100 நெய். ஒரு 100 நெய் எங்க அம்மா ஊத்துறாங்க. இந்த வச்சிருக்கேன். வா பாக்குறதுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. கொசன்ட்டு. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ஆனா அந்த நெய்யில தான் அந்த பாசி பருப்பும் தேங்காயும் வேகுது. ஊத்துவான். இதுலதான் வேகும் நல்லா. இப்ப இந்த டம்ளர் 100 டம்ளர்னு சொல்லியிருந்தேன். முதல்ல ஒரு 50 உங்களுக்கு காமிச்சேன். அப்புறம் ஒரு 100 அப்படியே ஃபுல்லா எடுத்து வச்சுட்டேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த இதுல விடணும். விட தான் அடி பிடிக்காம அது வந்து வெந்துக்கிட்டே வரும். இப்ப பார்த்தா உங்களுக்கு நெய் ஊத்துனதே தெரியாது. எனக்கு எல்லா நெய்யுமே ஊத்திட்டேன். 150 நெய்யுமே ஊத்திட்டேன். பாருங்க கட்டியே இல்லாம இருக்கு. நல்லா ஒண்ணு போல இருக்கு. அந்த வெள்ளை கட்டி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதையும் உடைச்சு இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கேன். இந்த நெய் ஊத்துனதே தெரியாத அளவுக்கு இருக்கு. கொஞ்சம் போல ஒட்டிக்கிட்டு இருக்கிறதே ஊத்திட்டேன். எல்லாத்தையும் ஊத்திட்டேன். இது அடி பிடிக்கவே பிடிக்காது. இப்படியே வேகும். இந்த ஓரத்துல எல்லாம் இந்த பாலாடையா ஒட்டிட்டு இருக்கும். அந்த எடுத்து விடுறேன் பாருங்க. அப்படியே இந்த கரண்டி பட்டை கரண்டியா இருக்கிறதுனால இப்படியே எடுத்து விடுவேன். இந்த இப்படி பிரட்டி எடுத்து விடணும். இப்படி ஒட்டுது பார்த்தீங்களா? இப்படி ஒட்டுது பார்த்தீங்க. இப்படி ஒட்டக்கூடாது. அப்ப வேகலைன்னு அர்த்தம். இப்படி தொட்டா ஒட்டக்கூடாது. இப்படி ஒட்டுது. இந்த ஒட்டுது இல்லை, இப்படி ஒட்டக்கூடாது. அப்ப என்ன வேகணும்னு அர்த்தம். சற்று ஒரு ஏலக்காயை உள்ளே போட்டு சுலபமா கொள்றது புரியுதா? இப்படி அடிச்சு அப்ப கூட அது வந்து பிஞ்சு போகல, தூக்கி உள்ள போட்டுட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. என்னமோ நானே பண்ற மாதிரி வந்து பேசுறேன் பாத்தீங்களா? எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? ஐயோ சாரி இல்ல. ஐயோ ஏங்க பீச்சாங்கை சோத்தாங்கை அதுல வந்து லெஃப்ட வந்து யூஸ் பண்ணிட்டேன். உடனே எங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த பெருசா அந்த கடைசியில குக்கிங் போட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செஃப் வந்து பாப்பாங்களே அந்த மாதிரி நானும் வந்துட்டேன். வாடுங்க நீ வாடி. எங்க நிதின் பேபி வந்து வந்துருச்சு. நாங்க திரட்டுப்பால் வந்து பண்ணிருக்கோம். இது இப்ப நான் சென்னைக்கு கிளம்புறேன். அதனால எங்க அம்மா எனக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க. சோ இது இப்படி எடுத்து பார்க்கும்போது வந்து ஒட்டக்கூடாது.
மறுபடியும் வாயில் இல்லை. சாரியா, திரும்ப அந்த கையை நான் போட முடியாது. ஆமா. ஒட்டாம இருக்கணும். ஒட்டாம இருக்கிற வரைக்கும் நீங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் த பதம். கரெக்டா சொல்லிட்டேனா? எங்க அம்மா சொல்லி கொடுத்ததை சொல்லிட்டேன் நானு. சார் சொல்ல சொன்னேன். ஐயா சாமி சார். ஓகே, ஆனாலுமே இட்ஸ் ரெடி டு ஈட் மாதிரி தான் இருக்கு. அது சாப்பிடலாம். ஆற அந்த ஒட்டாம இருக்கிறது வந்துரும். அது செய்ய செய்யத்தான் அந்த கண்ணுக்கு அந்த பக்குவம் பழகும். இந்த இருக்க நல்லா தெரியுது, நல்லா சுருண்டு வருது. அவ்வளவுதான், இதை எடுத்து சர்வ் பண்ணிரு. ஓகே சார், இப்போ இதை எடுத்து அந்த ஃபுட் வீடியோஸ்ல எல்லாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி அப்படி எடுத்து இப்படி போட்டீங்கன்னா எஸ், இதை வந்து இப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்கங்க. உங்கள் சார்பா நான் சாப்பிடுறேன் மக்களே. சோ திஸ் இஸ் எங்கள் ஆத்து திரட்டு, எங்க வீட்டு திரட்டுப்பால். எங்க ஆச்சி சொல்லி தந்த திரட்டுப்பால். ஆமா, எங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்த திரட்டுப்பால். நல்லா இருக்கா அங்கிள்? சோ நைஸ். நம்ம எப்படி வந்து இந்த பிரேமுலா சல்வாவெல்லாம் சுட சுட சாப்பிடுவோம், அந்த மாதிரி சூடா இருக்கும் போதே வந்து தின்றணும். சூடு ஒரு ருசி. சூப்பர் சூப்பர். So guys, இதுதான் வந்து எங்கள் திரட்டுப்பால். நீங்களும் வந்து பண்ணி பாருங்க. will be very nice. நீ நம்ம கிண்டிக்கிட்டே கிடக்குற, அவ்வளவுதான். அது அடிப்பிடிக்க கூடாது, அடிப்பிடிக்காம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நெய் அப்படியே தங்கி வெளியே வரும். பாக்குறேன். So இந்த இது உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து வேற நல்ல நல்ல எங்க வீட்டு ரெசிபிஸ் இருந்ததுன்னா அதை நான் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அது நிறைய இருக்கு ரெசிபி. அந்த ரெசிபி நிறைய இருக்கு. ஆக்சுவலி ஒரு டாக்குமெண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த ஃபுட் கண்டென்ட் எல்லாம் பண்றோம். நீங்க பாக்குறீங்கனாலும் சரி, இது எனக்கு வந்து ஒரு டாக்குமெண்டா இருக்கும்னு சொல்லி. இல்ல, அவங்களும் செய்திருவாங்க. ஆமா ஆமா, கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும், அழகா செஞ்சிருவாங்க. ஓகே, சோ அவ்வளவுதான் கைஸ். இந்த திரட்டு பாலை வீட்ல பண்ணி பாருங்க. see you guys again in another video. Bye bye. நல்ல இனிப்பா சந்தோஷமா வாழுங்க எல்லாம். ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். சொல்லிருமா என்னது? ஹாப்பி நியூ இயர். இனிப்பா ஏதோ சந்தோஷமா என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஆண்டாண்டு தோறும் தைப்பொங்கல் மாதிரி இனிப்பு மங்களம் எல்லாம் உங்களுக்கும் பெருகட்டும். நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. பாய் guys. விடமாட்டியே. சோ எங்க கேமரா ப்ரோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறாரு. அம்மா சொல்லுங்க. நல்லா சாப்பிடட்டும், ஒரு மாதிரி சாப்பிடட்டும். நீ சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. Thank you so much bro. Thank you ma'am. நான் வெறும் வயித்தோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. Hey, listen, subscribe to my channel Vibe with Paru. And the bell button அழுத்திடுங்க. You can also follow me on Instagram, Twitter in the name VJ_Parvati.